வணக்கம். இன்னைக்கு நாம்ப பண்ண போறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாம்ப ஒரு டேட்டா ஃப்ரேம் அதாவது ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போறோம். பாண்டாஸ் யூஸ் பண்ணி. சரிங்களா? அதுக்கு நாம்ப யூஸ் பண்ண போற டூல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, கொலாப் யூஸ் பண்ணி நாம்ப டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ண போறோம். இப்ப பாருங்க, இங்க ஓப்பன் பண்ணியாச்சு கொலாப. ஸோ இதுல நான் நியூ நோட்புக் அப்படிங்கிறத குடுக்குறேன். ஸோ நியூ நோட்புக் குடுத்த உடனே என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு ஃபைல் ஒண்ணு கிரியேட் ஆயிடும். இங்க பாருங்க, இந்த லெஃப்ட் கார்னர்ல இருக்கிறது தான் ஃபைல் நேம். நீங்க வேணும்னா உங்களுடைய நேம்க்கு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, டேபிள் கிரியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாத்திக்கிறேன். ஸோ இதுதான் கோடிங் ஏரியா. ஸோ இந்த கோடிங் ஏரியால தான் நீங்க கோடிங் குடுக்கலாம். ஸோ முதல்ல நம்ம டேபிள் கிரியேட் பண்றதுக்கு பாண்டாஸ் லைப்ரரிய இம்போர்ட் பண்ணணும். நான் குடுக்குறேன். இம்போர்ட் பாண்டாஸ் ஆஸ் பிடி. அதாவது நானு பாண்டாஸ் லைப்ரரிய இம்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ அதனுடைய ரீநேம் அந்த பாண்டாஸ வந்து நான் பிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீநேம் பண்ணி வச்சிருக்கேன். இனிமேல் நான் பிடி அப்படிங்கிறத யூஸ் பண்ணா போதும். பாண்டாஸ்ன்னு எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ண வேண்டியது இல்ல. ஓகேங்களா? ஸோ, இப்ப பாருங்க நான் பிடி. இப்ப நான் ஒரு டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ணோம் இல்லைங்களா? ஸோ, டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்றதுக்கு டிஎஃப் அப்படின்னு ஒரு வேரியபிள் குடுத்துக்கிறேன். குடுத்துட்டு அதுவே பாருங்க நம்மளுக்கு நெறைய வந்து டேபிள்ல ரீட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏஐ வந்து நம்மகிட்ட கேக்குது. நெறைய சஜஷன்ஸ். ஸோ, இதுதான் அப்படின்னா இத யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரியான சஜஷன்ஸ் எல்லாம் வருது. ஸோ, பட் நாம இப்ப கிரியேட் பண்ண போறது ஒரு டேபிள். ஸோ தட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பிடி டாட் டேட்டா ஃப்ரேம். டி கேப்ஸ்ல இருக்கணும். அதே போல எஃப்பும் கேப்ஸ்ல இருக்கணும். டேட்டா ஃப்ரேம். அதுவே பாருங்க சின்டாக்ஸ் எல்லாமே அதுவே வந்துரும். பட் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுடைய டேபிளுடைய இந்த லேபிள்ஸ் எல்லாம் நம்ம குடுத்துக்கலாம். நான் வந்து 3 லேபிள் தரேன்னு வச்சுக்கலாம். ப்ராடக்ட் ஐடி, கமா அதே போல ப்ராடக்ட் நேம், கமா பிரைஸ். ஸோ இது 3ம் நான் குடுக்குறேன். ஓகேங்களா? இது லேபிள். ஸோ இந்த லேபிள்க்கு நான் வேல்யூ குடுக்கணும் அப்டின்னா, நீங்க குடுத்துக்கலாம். எப்படி குடுக்கணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்ப பாருங்க இந்த ப்ராடக்ட் ஐடி கிட்ட கொண்டு வாங்க. கோலன். கோலன் குடுத்துட்டு, ஸோ நீங்க எத்தன அ வேல்யூஸ் இந்த ப்ராடக்ட் ஐடிக்கு குடுக்கணுமோ, அத நீங்க குடுத்துக்கலாம். 1ஆ இருக்கலாம், 2ஆ இருக்கலாம். நான் ஒரே ஒரு வேல்யூ குடுக்குறேன்னு வச்சுக்கலாம். பாருங்க ப்ராடக்ட் ஐடி வந்து 100. ஸோ என்னுடைய ப்ராடக்ட் நேம் வந்து ஆம், என்னுடைய ப்ராடக்ட் நேம் வந்து மொபைல் ஃபோன்னு வச்சுக்கலாம். மொபைல்ஸ் அப்படின்னு நான் குடுக்குறேன். ஓகேங்களா? இப்ப அதனுடைய பிரைஸ் இங்க பாருங்க நானே கோலன மிஸ் பண்ணிட்டேன். கோலன் வச்சு குடுக்கணும். சரிங்களா? ப்ராடக்ட் நேமு கோலன். ஓகே. அடுத்தது இதனுடைய பிரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கோலன் வச்சுட்டு. ஸோ இதனுடைய பிரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு 10,000 அப்படின்னு நான் குடுக்குறேன். ஓகேங்களா? இப்ப இத ரன் பண்றேன். ஏதாவது எரர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ண போறேன். எரர் இருந்ததுன்னா, அது எரர் காமிக்கும். ஸோ எரர் இல்ல அப்படின்னா, இந்த மாரி டிக் சைன் வந்துரும். பாருங்க டிக் சைன் வந்துருச்சா? இப்ப எரர் எதுவும் இல்ல. ஓகே மேடம். இது எப்படி கிரியேட் ஆயிடுச்சா? நான் எப்படி பார்க்குறது? அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதுக்குரிய கமாண்ட் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, டிஎஃப். ஏன்னா டிஎஃப் அப்படிங்கிற வேரியபிள் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஹெட். இப்ப பாருங்க திரும்பியும் ரன் பண்றேன். பார்த்தீங்களா? ஸோ உங்களுடைய ப்ராடக்ட் ஐடி, ப்ராடக்ட் நேமு, தென் பிரைஸ். ஓகேவா? அகெயின் இங்க பாருங்க இந்த 0ன்னு இருக்கிறது என்னன்னா, இண்டெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம இந்த 0, 1, 2, 3 அந்த மாதிரி வரும். இப்ப பாருங்க நான் இன்னொரு டேட்டாவ குடுக்குறேன். இன்னொரு வேல்யூஸ் குடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. 101. ஓகேவா? ஸோ
இப்பவும் நான் குடுக்குறது மொபைல்ஸ். ஓகேவா? ப்ராடக்ட் நேம் என்னுடைய மொபைல்ஸ் தான். ஸோ, அதனுடைய பிரைஸ் ஆம் ஓகே. மொபைல்ஸ்ன்னே குடுக்குறேன். இதனுடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா, 15,000 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ, இப்ப நான் இத ரன் பண்றேன். எப்படி வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா, ப்ராடக்ட் ஐடி 1ன்னு வந்துருச்சு. மொபைல்ஸ் தென் 15,000 அப்படின்னு வந்துருச்சு. இப்ப இண்டெக்ஸிங்ல பாருங்க 0, 1 வருது. ஸோ, இது எனக்கு வேண்டாம். ஸோ, இதுக்கு பதிலா வேற ஏதாவது நான் டேட்டா குடுக்கணும். வேற ஏதாவது இண்டெக்ஸிங் குடுக்கணும் அப்படின்னா தாராளமா குடுத்துக்கலாம். ஸோ, இந்த ஸ்டேட்மெண்ட்லயே இது முடிஞ்ச பிறகு ஆக்சுவலி நம்ப அந்த லேபிளும், வேல்யூஸையும் குடுத்த பிறகு கமா போட்டு இண்டெக்ஸ் ஓகேங்களா? ஈக்குவல் டூ அதுவே பாருங்க உங்களுக்கு சஜஷன்ஸ் குடுக்குது. ஸோ, இதுல நான் குடுக்க போறது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 2023, 2024. ஸோ, 2023 யோட மொபைலோடைய ரேட்டு, 2024 உடைய மொபைல் ரேட். இப்ப நான் இத ரன் பண்றேன். பார்த்தீங்களா, 2023ல மொபைலோட ரேட்டு 10,000 இருக்கு. ஸோ, அதே 2024ல அதே மொபைல்ஸோட ரேட் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 15,000 இருக்கு. ஸோ, இந்த மாதிரி தான் நம்மளுடைய டேபிள நம்ப கிரியேட் பண்றோம். ஸோ, இதுலயும் சில வேரியேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ, அது அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? தேங்க் யூ வெரி